வெல்கம் டு நியூ கியூபிட்ரானிக்ஸ். ஸோ இது எங்களுடைய ஓன் ப்ராடக்ட், ஸ்மார்ட் ஒய்ஃபை மொபைல் வால்ஸ் கண்ட்ரோலர்ஸ். இப்போ இந்த டிவைஸ் வந்து 8 வால்ஸ் கண்ட்ரோல் பண்ணலாம். இதை வச்சு பார்த்திங்கன்னா உங்கள் சால்நாடு வால்வையும் கண்ட்ரோல் பண்ணலாம். அதர் தென் இது வந்து பட்டர்ஃப்ளை வால்ஸ். பட்டர்ஃப்ளைவில் இது ஏசி வால், 230 வோல்ட் ஏசி வால். ஸோ இந்த மாதிரி வால்ஸையும் 8 சேனல்லையும் கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு டெமோவுக்காக 3 வால் நான் காமிக்கிறேங்க. ஸோ இந்த டிவைஸை வந்து இந்த மாடம் கூட நாங்கள் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒய்ஃபை மாடம், சிம் பேஸ்டு. எனி டைப் ஆஃப் மாடம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வில் சப்போர்ட். இப்போ இந்த டிவைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பவர் வந்து ஒரு 2 ஆம்ப்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு 230 வோல்ட் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏசி இல்லை டிசி 12 வோல்ட் எப்படி வேணால் கொடுத்துக்கலான்னு. நான் ஏசி டிரான்ஸ்ஃபார்மர் வந்து அப்படியே கொடுத்துருக்கேன், 12 வோல்ட்டு இன்புட்டு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வால்வுக்குள்ளே வோல்ட்டு நான் இங்கே கொடுத்துருக்கேன். வால்வுக்கு வந்து இந்த வால்வ் வந்து இந்த வால்வுக்குள்ளே வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஏசி. பட் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வால்வுக்கு இன்புட்டை சென்ஸ் பண்ணுற மாதிரி இந்த டிவைஸில் கொடுத்துருக்கோங்க. இது எப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த டிவைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸ் இன்புட், ஏசியில் ஒரு ஃபேஸ் இன்புட் கொடுத்துருக்கோம். ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோட்டர், இந்த ஏசி மோட்டர் அவுட்புட்டு ஏதோ ஒரு ஃபேஸ் வரும், வந்தால் இது ஃபார்வேர்டு ரிவர்ஸ் ஆகும். இதுன்னா ஃபார்வேர்டு, இதுன்னா ரிவர்ஸ். இது வந்து இதில் இந்த வால்வோட சென்சிங் உங்களுக்கு வந்து வால்வ் ஓப்பனில் இருக்க க்ளோஸில் இருக்க இந்த ஆர்டர் படியே நாங்கள் இதில் கொடுத்துருக்கோங்க. ஸோ இந்த 5 கனெக்ஷன் அதுதான். அதர் தென் வந்து பார்த்திங்கன்னா இது 12 வோல்ட் இன்புட்டு. இந்த 12 வோல்ட் இன்புட் வோல்டேஜ் வந்து நாங்கள் வந்து நான் ஒரு அடாப்டர் 2 ஆம்ப்ஸ் அடாப்டர் போட்டு 12 வோல்ட் கொடுத்துருக்கேன். இது வந்து இந்த வால்வ் வந்து இந்த டிவைஸ், மெயின் டிவைஸு, இந்த ஒய்ஃபைலேருந்து நான் ஒரு 12 வோல்ட் இன்புட் வந்து இந்த அடாப்டர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 12 வோல்ட்டை வந்து நான் கொடுத்தோன்னே இந்த ரிலே ஆன் பண்ணி இந்த சேனல் ஆகும். வால் 1 சேனல் 2 3 சேனல் இருக்குது. ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அப்படின்ட்டுருக்கு. இதில் வந்து 8 சேனல் இருக்குது. ஃபஸ்ட்டு 4 சேனல் வந்து இதுக்கு இன்புட் கொடுக்கலாம். அடுத்த 4 சேனல் வந்து பார்த்திங்கன்னா V5லேருந்து V8 வரைக்கும் இந்த இதில் வந்து நீங்கள் இன்புட் கொடுக்கலாம். இதில் என்ன வோல்ட் வேணால் கொடுத்து எடுத்துக்கலாம் நீங்கள். நான் வந்து 12 வோல்ட் இன்புட் கொடுத்துருக்கேன் சென்ஸ் பண்ணுறதுக்காக. டைரெக்டாக உங்களுடைய சால்நாடு வால்வுக்கும் கூட நீங்கள் இதிலேருந்து எடுத்து கொடுத்துக்கலாம். 230 24 12 இது வேணால் கொடுக்கலாம். இப்போ என்னுடைய டிவைஸ் வந்து 12 வோல்ட் சென்சிங்னால், ஸோ இது வந்து சென்சிங் வோல்டேஜ். இதில் ப்ளஸ் மைனஸ் எடுத்து நான் இங்கே கொடுத்துருக்கேன், வால்வ் 1 அவுட்புட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி இதே டிவைஸில் இது வால்வ் 2 வால்வ் 3க்கு போகுங்க. இது வால்வ் 2, இது வால்வ் 3க்கு இது போகுதுங்க. இந்த ஃபஸ்ட்டு உள்ளது எல்லாமே வந்து இந்த ஃபஸ்ட் எல்லாமே வந்து இது 2வது, இது 3வதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 12 வோல்ட் இன்புட் ஃப்ரம் இது உங்கள் அடாப்டர் ஆர் எனி எஸ்எம்பிஎஸில் டிசி 12 வோல்ட் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ நான் வந்து இதை ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நான் வந்து ஆன் பண்ண போகிறேன் டிவைஸை. இப்போ எல்லா டிவைஸும் ஆனில் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வால்வு ஆன் பண்ணுறேன், ஆன் கொடுக்குறேன். இங்கே வால்வு ஆன் ஆயிடுச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு வால்வு. பாருங்கள், இது 20 செகண்ட்ஸ் இருக்குங்க ஒவ்வொரு வால்வுக்கும். சரிங்களா? ஸோ எனக்கு இங்கே ரிப்ளை கூட ஒயிட் கலரில் டிஸ்பிளே வந்துடுங்க. இந்த எல்இடி வந்து மோட்டர் எல்இடி மோட்டர் ஆனில் இருக்கிறப்ப தான் வரும். சரிங்களா? இப்போ வால்வ் வந்து ஓப்பன். ஓகேங்களா? அதே அடுத்த 2 வால்வும் நான் ஆன் பண்ணுறேன். அங்கே டிவைஸ் ஆன் ஆயிடுச்சு. 3 வால்வும் இது பாருங்கள், இது ஆனில் இருக்குது, இதுவும் ஓப்பன் ஆகுது, ரெண்டுமே ஓப்பன் ஆகுது. வால்வ் ஓப்பன் பண்ணோன்னே அது எல்இடி ஆஃப் ஆகும். உங்கள் வால்வ் ஓப்பனில் இருக்குது. இப்போ எனக்கு வந்து இதில் டிவைஸில் வந்து என்னுடைய ஆப்பில் வந்து 3 ஒயிட் கலரில் காமிக்குது ரிப்ளை. ஒயிட்டில் வந்ததுனாலே வந்து உங்களுக்கு வால்வ் ஓப்பன். எல்லோவில் இருந்ததுன்னா ப்ராசஸிங் அர்த்தம். இந்த லெட்டர்ஸு
இப்போ 3 வால்வுமே உங்களுக்கு ஓப்பனில் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் 3 வால்வு க்ளோஸ் பண்ண போகிறேன். 3 வால்வு க்ளோஸ் பண்ணிட்டேன். அங்கே ஆஃப் ஆகிடுச்சு. எல்இடியில் ஆஃப் ஆகிடுச்சுங்க. 3மே க்ளோஸ் ஆகுது பாருங்கள். சரி, இந்த மாதிரி இது ஒர்க் ஆகும். ரிப்ளை உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ இதில் வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இதில் இந்த ரெட் கலர் வந்து ஒயர் இருக்குது. இது வந்து நான் நியூட்ரல் கொடுத்துருக்கேன். எல்லா இதுலேயும் ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த உங்களுக்கு ஆக்டிவேட்டர் வால் ஆக்டிவேட்டர் வந்து ரெட்டு வந்து நியூட்ரல். ஸோ அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இது ஃபேஸ் அவுட்டு, இது ஃபேஸ் இன்னு. ஏதோ ஒரு ஃபேஸ் இன் கொடுத்துருங்க. இது ஃபேஸ் அவுட்டு, இது நியூட்ரல் வந்து இது காமன். இதில் பார்த்திங்கன்னா இது காமனாக இருக்குது நியூட்ரல். இந்த காமன் வந்து பார்த்திங்கன்னா நான் நியூட்ரல் கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஒரு ஃபேஸு, எந்த ஃபேஸ் ஆன் ஆகுதோ அது ஃபார்வேர்டு, இது ஃபார்வேர்டு, இது ரிவர்ஸ். அப்படி ஸோ இதே மாதிரி நீங்கள் 8 வால்ஸ் இந்த டிவைஸ் வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஒரே ஆப்பில். தேங்க்யூ.